ஒரு சில பெஸ்ட் மூவிஸ் இதெல்லாம் கல்ட் மூவிஸ் பார்த்தே ஆகணும், செம்மையான புக்ஸ் இது படிச்சே ஆகணும், இல்லை நமக்கு பிடிச்ச ஆக்டராக இருப்பாங்க, ஆர் நம்ம ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணியிருப்போம், ஒரு பாட்டாக இருக்கும், சம்வேர் உலகமே அது சூப்பர்னு சொல்லும், ஆர் சூப்பர்னு சொல்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் நமக்கு கொடுக்கப்படும். நமக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா, அது எப்படி 100 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் 99.9 ஜெர்ம்ஸ் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் மேலே நமக்கு வந்து குவெஷன் வந்துடும். ஸோ மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து கிளார் டெடரர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலி நம்ம ஒரு ஆர்ட்டை கன்சியூம் பண்ணும்போது ஒரு வேளை அந்த ஆர்டிஸ்டுடைய பர்சனல் லைஃப் இல்லைன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளோட மாரல்ஸோடு ஒத்து வரல, ஆர் சம்திங் நமக்கு எதுவும் டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா, ஹவு டு வி கண்டினியூ டு கன்சியூம் தட் ஆர்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட குவெஷன். இப்போது இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சில கிரிட்டிக் சொல்லுவாங்க, ஒரு படத்தை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும், அந்த படத்தில் அந்த டிரெக்டர் என்ன சொல்ல வராங்க அதை அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்களா, அந்த அப்ஜெக்டிவ் முதல்ல லாஜிக்கலான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில குவெஷன்ஸுக்கு அந்த படத்தில் ஆன்சர்ஸ் ப்ராப்பராக இருக்குன்னா இட் டசன்ட் மேட்டர் உங்களோட மாரலி அது ஒத்து போகுதா ஒத்து போகலையா அப்படின்ட்டு, த மூவி ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. லெட்ஸ் சே இந்த ஆனிமல் படம் வந்தபோது தெர் வர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ செட் இந்த படத்தில் நிறைய மாரலி தப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. வேறஸ் த டிரெக்டர் கம்ஸ் இன் டிஃபென்ஸ் சேயிங், அந்த ஆர்ட்டாக நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னுடைய ஃபில்ம் மேக்கிங் ஏன் நீங்கள் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறீங்க, திஸ் அண்ட் தேட் வந்து அவருடைய டிஃபென்ஸில் சொல்கிறாரு. இதில் அவரே டிஃபென்ஸுக்கு வராரு. பட் சம்டைம்ஸ் லெட்ஸே ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால், லைக் உலகம் ரெனவுண்ட் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால், அந்த ஆர்டிஸ்டோடைய ஒர்க்கை நம்ம குவெஷன் பண்ணும்போதோ இல்லை அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க்கில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போதோ அந்த ஆர்டிஸ்டே வந்து நம்மக்கிட்ட பேசணும் அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் அவங்க உயிரோடு கூட இருக்க மாட்டாங்க, பட் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு ஆர்ட்டை இப்படி தான் கன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஆர்ட்டை இப்படி தான் கன்சியூம் பண்ணணும்னு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கா அப்படிங்கிற குவெஷனை அவங்க வந்து பர்சியூ பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கோட ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, there are so many people, இப்போ பொலன்ஸ்கி எடுத்துக்கலாம், வுடி ஆலன் எடுத்துக்கலாம், இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்க பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும்போது இவங்களோட ஆர்ட்டை இப்போ நான் எப்படி பார்க்குறது, ஹவு டு ஐ கன்சியூம் தட் ஆர்ட் எனிமோர் அப்படின்னு ஒரு குவெஷன் வருது. இப்போ ஒரு சில பேர்னால அந்த ஆர்ட்டை ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து பிரித்து கன்சியூம் பண்ண முடியுது, ஒரு சில பேர்னால அந்த ஆர்ட்டை ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து பிரித்து கன்சியூம் பண்ண முடியல. ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க்குமே அந்த ஆர்டிஸ்டோடைய பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் டிஸ்டர்பிங்கான டீட்டெயில் நமக்கு தெரிய வரும்போது ஆர் வி ஏபிள் டு கன்சியூம் தட் ஆர்ட் டிஸ்கவுண்டிங் தீஸ் திங்ஸ், இல்லை நம்ம அந்த ஆர்ட்டையே குவெஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறோமா. ஒரு ஆர்ட்டோ இல்லை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுற எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே அதோட கன்சியூமர்ஸ் தான் அவங்க. அந்த ஆர்ட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் தெம் இன் எனி வே, ஆர் தே டோன்ட் லெட் தி ஆர்ட் சேஞ்ச் தெம். ஆன் தி அதர் ஹேண்ட் ஃபேன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அந்த ஆர்ட்டுக்கிட்ட இருந்தும் அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்தும் தே ஸ்டீல் சம் ஐடென்டிட்டி. ஹூ ஆர் யூ? ஐ எம் அ விஜய் ஃபேன், ஸ்பீல்பர்க் ஃபேன், எனிபடி ஃபார் தட் மேட்டர், மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். ஸோ இப்போது ஒன் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டிஸ் இஸ் டைட் அப் வித் தி ஆர்டிஸ்ட். இப்போ அந்த ஆர்டிஸ்ட் மேலே ஏதாவது ஒரு தவறான விஷயம், ஐம் நாட் சேயிங் இவங்க எல்லாரும் அப்படி இல்லை, இந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தவறாக கேள்விப்படும் போது அது ஒருவேளை ப்ரூவ் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னா ஹவு டு வி ஃபீல் டுவர்ட்ஸ் தி ஆர்ட்? அங்கே வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ பீங் கொஸ்டின் இஃப் யூ ஆர் அ ஃபேன். இப்போ நான் வந்து ஒரு ஹாரி பாட்டர் ஃபேனாக இருந்து நான் அந்த புக்கோட என்னோடய ஐடென்டிட்டியை கலந்து என்னோடய சைல்ட்ஹுட் வாஸ் யூனோ ஹாரி பாட்டரோடு அவ்வளோ மிக்ஸாக இருக்கும்போது இஃப் ஐ ஃபைண்ட் த ரைட்டர் ஆஃப் ஹாரி பாட்டர் சே சம்திங் தட் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் மை மாரல் வேல்யூஸ், இப்போ ஐ குவெஷன் மை செல்ஃப், ஹவு கம் ஐ கன்சியூம்ட் யுவர் ஆர்ட் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு டசன்ட் மேட்டர் ஹூ த டேம் யூ ஆர், நான் வந்து உங்கள் ஆர்ட்டை தான் பார்க்குறேன், உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு டேக் எடுக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் இஸ் நோ யூனிவர்சல் ஃபார்முலா, ஒரு ஆர்ட்டை நீங்கள் இப்படி தான் கன்சியூம் பண்ணணும். இதில் 2 பேரோட பயோகிராஃபிஸ் இன்வால்வ்ட். ஒன்று அந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணவங்களுடைய பயோகிராஃபிஸ், இன்னொன்று அந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்களுடைய பயோகிராஃபி. If I am someone who's concerned about going bald or already I'm bald and that is disturbing me,
என்ன நீங்கள் அந்த ஜோக்கை எடுத்துக்கோங்கன்னு யூ காண்ட் ஃபோர்ஸ். அப்போது இந்த இடத்துல ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வில் நாட் ஒர்க். ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ரேப் விக்டிம் கிட்ட நீங்கள் போய் கேட்கும்போது, இப்போது ஒரு சைல்டு அப்யூசர் இல்லைனா ஒரு சைல்டு ரேப் பண்ண ஒரு கிரியேட்டருடைய ஆர்ட்டை நான் கன்சியூமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு டேக் எடுக்கலாம். யூ கான்ட் டெல் தெம் யூ ஹாவ் டு see art as an art. On the other hand, ஒரு closetக்குள்ளே இருக்காங்க, they are not able to come out. LGBTQல they are not able to come out with their identities இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்டோடைய பயோகிராஃபி would have helped them consume the art much better. அவர் அதை பற்றி பேசியிருக்காரு, அவர் அதை பற்றி அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஆர் அந்த ஆத்தர் வந்து எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அந்த கிளாசெட்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஆர்ட் மூலமாக they are getting some support, some representation. ஸோ இப்போ இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டிஸ்டையும் பிரித்து பார்க்காதீங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. they find something aligned with the art alone, even if the artist is not in terms with this. or sometimes அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டோட பயோகிராஃபி தான் இந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னே தோணியிருக்கலாம். பிகாசோடைய பெயிண்டிங்ஸ் ஸோ கிரேட். அவரோட பெயிண்டிங் நான் பார்த்துருக்கேனோ இல்லையோ, ஐ வாஸ் டோல்ட் ஹி வாஸ் அ ஜீனியஸ். அண்ட் when இட்ஸ் யூனிவர்சலி அக்செப்டட், நான் அவங்க ஆர்ட்டை போய் பார்க்கும்போதே ஆல்ரெடி அவங்களுடைய பயோகிராஃபி இஸ் கலரிங் த வே ஐ எம் லுக்கிங் அட் இட். ப்ராபப்ளி இது பிகாசோடைய ஆர்ட் அப்படின்னு தெரியாமல் இருந்தால், எனக்கு ஒரு ஆர்ட்டை இப்படி தான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்கணும் இதுக்கு யாரும் சொல்லாமல் இருந்தால், இதை பார்த்தா இது என்ன ஒரு சைல்டோட ட்ராயிங் மாதிரி இருக்குது அவ்வளோதான் எனக்கு தோணும். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது when I look at Picasso's art. and then என்ன இது 4 கோடு இருக்குது, இது வந்து ஒரு ஆர்ட்டா அப்படின்னு நான் கேட்கும்போது, he is a genius, he did that, அவர் அந்த காலத்தில் இது பண்ணார் இதெல்லாம் சொல்லும்போது now I'm like, oh, so this is a piece of art அப்படின்னு I'm looking at it. ஸோ somewhere இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்டுடைய பயோகிராஃபி அவங்களுடைய ஆர்ட்டை கலர் பண்ணாமல் இருக்கிறது ஆர் கலர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் மீனிங்லெஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஷீ சேயிங் எனி ஆர்ட், ஒரு கிரேட் மூவி இல்லைன்னா ஒரு செம்மையான ஒரு பாட்டு, செம்மையான ஒரு புக்கு, இட் ஹேஸ் டு பிரிங் அ ஃபீலிங் இல்லையா? நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் அது ஏற்படுத்தணும். அப்படி அது ஏற்படுத்தியிருந்தால் தான் அந்த ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பார்ட் ஆஃப் தெம்மை அங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ஜீனியஸுங்கனால நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கலாம். as a genius you can do anything on stage or anything with your work அப்படி நம்ம வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கலாம். ப்ராப்ளம் என்னன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த அத்தாரிட்டேட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேர் காலங்காலமாக கிரிட்டிக்ஸ் have been telling which is good, which is not good, this is the finest, this is the best, இதுதான் இந்த உலகத்திலே பெஸ்ட், இவங்க தான் இந்த உலகத்திலே ஜீனியஸ் சொன்னது யார்? அண்ட் அவங்க எதை பற்றி சொன்னாங்க? காலங்காலமாக இட் வாஸ் ஆல் அபவுட் ஆர்ட் டன் பை மென் ஆர் மூவிஸ் மேட் பை மென் கிரிட்டிசைஸ்டு பை மென் அப்படின்னா, ஹவு கேன் யூ டெல் அ விமன் வில் ஃபீல் அபவுட் இட்? அண்ட் ஹவு கேன் யூ டெல் அ விமன் கிரிட்டிக் டு கிரிட்டிசைஸ் இன் த சேம் வே அஸ் யூ டூ? தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சம்வேர் ஷீ இஸ் சேயிங், ஒவ்வொரு பர்சனும் தன்னோட கன்சியூம் பண்ணுற ஒரு ஆர்ட்டை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது வில் பி சப்ஜெக்டிவ் ஆஃப் ஹூ தே ஆர், அண்ட் அதுதான் ஒரு ஆர்ட்டுக்குமே பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் சம்திங் கால்ட் இந்த ஜீனியஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசும்போது ஷீ இஸ் சேயிங், இந்த ஜீனியஸ்னு சொல்லும்போது நமக்கு டாப் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு யார் வரா? ஒரு 4-5 பேர் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்கள் மைண்டுக்கு வரா? அந்த டாப் ஆஃப் த மைண்டில் இஃப் இட் ஆல் அதில் வந்து ஒரு விமன் கூட வரல அப்படின்னா, இந்த ஜீனியஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பிக்சர் கொடுத்து வச்சுருக்கோமா? அந்த ஜீனியஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் கொடுத்து வச்சுருக்கோமா? ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு do you have to be a monster? இல்லை மான்ஸ்டர்ஸ் தான் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க டு ஜஸ்டிஃபை ஆர் nullify the harmful effects they're already doing அப்படின்னு ஒரு கொஷின் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ தீஸ் மான்ஸ்டர்ஸ் அவங்களோட ஒர்க் மூலமாக ஐதர் அவங்களுடைய மான்ஸ்ட்ரஸ்னஸை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா, லைக் டிரெக்டர்ஸ் ஆர் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் ரைட்டிங் அ கேரக்டர் விச் செஸ் எல்லா பசங்களுக்கும் சின்ன பொண்ணை பார்த்தா ஒரு மூடு வரதானே செய்யும், இட்ஸ் ஜஸ்ட் யூனிவர்சல் இப்படின்னு ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும். அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு இடத்துல சொல்லும்போது இவ்வளோ நேரம் we are aligned with the
ப்ரொட்டாகனிஸ்ட் இல்லையா? ஸோ ஒரு புக்கை நம்ம படிக்கும்போதோ இல்லை ஒரு ஆர்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போதோ அதோடு நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிகிட்டே போகும்போது அந்த இடத்துல இஃப் தேர் கோயிங் டு ஜஸ்டிஃபை தேர் மான்ஸ்ட்ரஸ்னஸ் அது யூஸிங் தேர் ஆர்ட் டு ஜஸ்டிஃபை தெம்செல்வ்ஸ் வாட் எவர் தேர் டூயிங் தட்ஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னு ஒரு கொஷின் அவங்க கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போல்லாம் நம்ம எல்லாருக்குமே இல்லை வி அப்படிங்கிற வேர்டை ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்களோ தேர் ஜஸ்ட் ஷையிங் அவே ஃப்ரம் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த இடத்துலலாம் இது ஒரு பெரிய விஷயத்துக்குன்னு இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கெல்லாம் அப்படி தோணும் இல்லையா அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் அப்படி தோணல, உனக்கு தோணுது, உன்ன மாதிரி ஒரு 4 பேருக்கு தோணுது, இந்த 4 பேருக்கு தோணுது, நாட் எல்லாருக்கும் அப்படி தான் தோணுது, எல்லா பசங்களும் பொறுக்கி தான், டோன்ட் டெல் தட். ஆர் இன்னொரு இடத்துல அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னென்னா, வேர் வி ஜென்ரலைஸ் திங்ஸ் லைக் ஹிட்லரோட ஒருத்தங்க இருப்பாங்க வினிஃப்ரெட் வேக்னர் அப்படின்னு சொல்லிட்டு, தே வர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே வர் ரூமர்ட் டு பி கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஏன்னா எனக்கு வந்து ஹிட்லர் வந்து ஹீ வில் லெட் மீ டிரைவ் த கார். அவருக்கு சொல்லப்போனால் அவர் வந்து எந்த பொண்ணையுமே நம்ப மாட்டார், ஹீ ஜஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட் எனி விமன். ஆனால் அவர் வந்து என்னை வந்து ட்ரைவ் பண்ண விடுவார். இதை பற்றி பேசும்போது ஷி வில் சே, whenever somebody makes us feel special by putting anybody down, we just go along with them. It's more like somebody saying, நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஆம்பளை இல்லை. அப்போ are you trying to say எல்லா ஆம்பளைங்களும் மோசமானவங்க, நான் மட்டும்தானா? சிச்சி நானும் அந்த டிப்பிக்கல் விமன் கிடையாது. I am not this girly typical woman. Why do you want to put down other women to make yourself feel special? And then she speaks about cancel culture. இப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ நம்ம இதுலேயே அந்த மாதிரி இருந்தது, மீ டூ மூமெண்ட் வரும்போது நிறைய ஆர்டிஸ்டுடைய பர்சனல் சைடில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது நமக்கு வந்து வி ஆர் புட் இன் அ பொசிஷன் ஹவு டு கன்சியூம் தேர் ஆர்ட் அப்படின்னு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலத்தில் இருக்கிற கேன்சல் கல்ச்சர் அது இன்னும் ரொம்ப த்ரெட்னிங்காக இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒன் பார்ட் ஆஃப் monster behavior is out அப்படிங்கறனால we can't reduce them to just being a monster. They are multiple things also being a monster. So she is somewhere contradicting. ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க, because there is no one way to consume an art. There is no one way to condemn an artist. Let's say இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க பிடிக்காது, ஆர் இந்த கட்சியை சார்ந்தவங்க பிடிக்காது, இல்லை இந்த ரிலிஜனில் இருக்கவங்க பிடிக்காது அப்படின்னு ஒரு டேக் எடுக்கிறேன்னா அவங்களோட நான் ஆர்ட் கன்சியூம் பண்ண மாட்டேன், அவங்களோட இது கன்சியூம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, ஆர் வி ட்ரைங் டு vote from our ballot அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு டிரெக்டர் வந்து ஏதாவது ஒரு மீ டூ கேஸில் வந்து he was accused or he was convictedனு வச்சுப்போமே, நம்ம வந்து இனிமேல் அவர் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறது, am I trying to vote from a ballot அப்படிங்கிற ஒரு கொஷனையும் அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க. இவங்கள ஒரு விஷயத்துக்காக அக்யூஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயத்துக்கு we need to find a solution and not to cancel that person altogether. ஏன்னா if you are cancelling that person altogether, you also accuse this person of stealing things from them or putting them down. இதை பற்றி பேசும்போது அவங்க ஒரு கப்பல் பற்றியும் பேசியிருப்பாங்க. 2 பேருமே ஆர்டிஸ்ட். 1985 they got married, Mendita and Andre. ஸோ இதில் என்னென்னா 2 பேருமே ஆர்டிஸ்ட். மெண்டட்டா she had her own way to actually ஆர்ட் மூலமாக அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட்ரே வாஸ் ஆல்சோ an artist. ஸோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம் கழிச்சு ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஆர்கியூமெண்ட்டில் I think they were also drunk. அப்போ வந்து she will fall from the window and she'll be dead. Okay. ஸோ இதை பற்றி பல வருஷம் கழிச்சு when someone was documenting, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆண்ட்ரேவோட லைஃப் வந்து as an artist இல்லை. ஸோ அவர் வந்து he could create a lot of things. ஆனால் அவரோட லைஃப் as an artist came to a stop when மெனிட்டாவோட டெத்துக்கு அப்புறமா. பிகாஸ் அதோட ட்ரையல்ஸு அதை பற்றி பேசுறது, எவ்ரி ஒன் இஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹிம் அண்ட் ஆல் தட். ஸோ இப்படி ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் வந்து ஒரு எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எழுதும்போது என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஆண்ட்ரேயோடைய ஆர்டிஸ்டிக் ஜேர்னியோட இன்னும் அதிகமாக சஃபர் ஆனது யார் தெரியுமா? ஆப்வியஸ்லி அவரோட ஒய்ஃப். ஷி வாஸ் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். ஸோ இமேஜின் ஹவு மெனி ஆர்டிஸ்ட் லைக் மெண்டட்டா who are silenced, where அவங்களுடைய ஆர்ட் never comes to light. Recently I watched an interview, பரத்வாஜ் ரங்கன் இன்டர்வியூ பண்ணியிருப்பாரு ஜெயமோகன் அவர்களை. ஸோ அந்த இன்டர்வியூவில் ஜெயமோகன் அவர்கள் he speaks of the privilege of him as a writer, because back then இப்போ அசோகமித்ரன் அவர் வந்து கோட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் when he was writing அவருக்கு enough financial support இல்லை.
ஸோ விதவுட் தட் ஒரு ரைட்டராக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருந்தார். பட் இப்போ நான் இருக்க நிலைமையில், சின்ஸ் ஐம் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் மூவிஸ், என்னால் அந்த மணியை வச்சு ஐ எம் ஏபிள் டு ஐ வில் பி ஏபிள் டு ட்ரா ரிசோர்ஸஸ் டக்குன்னு ஐ கேன் பை த காஸ்ட்லியஸ்ட் லேப்டாப் வாட் எவர் தட் இஸ், அண்ட் அதை வந்து என்னால் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ப்ரிவிலேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கான்ஷியஸாக சொன்னாரா இல்லை வந்து ஹிடன் திங்க் டூ மச் அபவுட் இட், ஐ டோன்ட் நோ. ஆனால் அவர் ஒன்று சொல்லியிருப்பார், இப்போது அவரை மாதிரியே ஈக்குவலி பெட்டரான ரைட்டர்ஸ் இருக்கலாம், இல்லை அவரோட சூப்பராக எழுதுறவங்க கூட இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவங்க 9 to 6 ஜாப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவருக்கு இருக்கிற டைம் இருக்காது. ஸோ எனி ஆர்டிஸ்ட் ஹீ நீட்ஸ் டைம் டு கிரியேட் ஹிஸ் ஆர்ட். ஸோ அவர் இதை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பார், ஏன்னா 9 to 5 ஜாபில் இருந்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்து அவங்களால எழுத முடியாது. ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்களோட ஒய்ஃப்னால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, லைக் அவங்களோட பார்ட்னரால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் அவங்களால எழுத முடியாது. ஐ டோன்ட் நோ, அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கல. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ ஸ்போக்கன் ஃபார் விமன் ஆஸ் வெல். ஒரு ரினவுண்ட் ஆக்டர், ஒரு ரினவுண்ட் டிரெக்டர் கேன் சே யூனோ எனக்கு ஃபேமிலியில் டைமே இருக்குல்ல, ஒரு குழந்தை பிறக்கும்போது ஐ வாஸ் பிளேயிங், இந்த குழந்தை பிறக்கும்போது ஐ வாஸ் கம்போசிங் ஃபார் திஸ் மூவி, இந்த குழந்தை பிறந்துட்டு இருக்கும்போது when my wife was going through something, I was doing something else, and we are okay with that. ஆனால் அதுவே will they be okay with a women doing the same? இதை பற்றி பேசும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம ஒரு மேலே சொல்லணும், ஒரு மேல் ஆர்டிஸ்ட்டு சொல்லணுன்னா அவங்க ரேப் பண்ணியிருந்தா, அவங்க ஒரு பெரிய க்ரைம் லைக் கொலை பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம ஒரு பெரிய க்ரைமாக சொல்லுவோம். ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கு இஃப் தே நீட் டைம் அப்படின்னா அவங்க மேல் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஃபேமிலியை அபேண்டன் பண்ணால் we will not be okay. அண்ட் இது காலங்காலமாக நிறையா விமன் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாகவே இருக்குது. For hours they can sit and paint, for hours they can sit and compose music for hours. இது எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு the door has to be locked, the children have to be kept out, the families have to be shut away from that room. இதை ஒரு மதராக பண்ணும்போது, ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பராக பண்ணும்போது, ஒரு விமனுக்கு the kind of feelings that it brings, அது வந்து மேக்ஸ் them feel like a monster. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆணுக்கு அது ரேப் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு abandoning the children. No society is okay with a mother who abandons her child. அப்போது இந்த ரைட்டர்ஸ் ஒரு நார்மலாக யாராக ஒருத்தங்களாமே இருக்கலாம், நாட் ஈவன் ரைட்டர்ஸ், ஒரு நார்மலாக ஒரு பொண்ணாக இருக்கும்போது இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார் ஒர்க், குழந்தைக்கு 6 மாதம் தான் ஆச்சு ஒரு 1 வயசு தான் ஆச்சு, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா she would have had 3 kids. அதில் 2 குழந்தைங்களை விட்டுட்டு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் அவங்க கூட கூட்டிகிட்டு போயிருப்பாங்க டு லண்டன். அங்கேருந்து ஷீல் ரைட், ஐ திங்க் ஹர் நேம் இஸ் லெஸ்ஸிங். ஸோ அவங்க அங்கே எழுதுவாங்க, ஷீ வில் வின் நோபல் ப்ரைஸ். அண்ட் அவங்க சாவர வரைக்குமே அந்த குழந்தையோடு இருக்க தான் செய்வாங்க. லைக் அவங்களும் அவங்க இறந்து ஃபியூ வீக்ஸில் அவங்க குழந்தை இறந்துருக்கும், குழந்தையும் இப்போ பெரியவங்களாக இருந்திருப்பாங்க 2013. ஸோ என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மாவா எனக்கு வந்து இவங்க த ஆத்தர், ஒரு அம்மாவா எனக்கு என் குழந்தைங்கள அந்த ரூமை விட்டு சாத்திட்டு டு சிட் அண்ட் ரைட், இட் ஃபீல்ஸ் ஸோ பேட். அண்ட் திஸ் இஸ் அ ப்ரிவிலேஜ் மோஸ்ட் ஆஃப் த மென் ஹவ் காட். ஏன்னா ரிப்பீட்டட்லி ஹிஸ்ட்ரியில் we've seen absent fathers who does great work, who are very very good at doing something else. ஸோ எனக்கு ஜெயமோகனுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும்போதே ஒழுங்காக எழுத முடியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்போ அதோட கவுண்டர் பார்ட்டை பார்த்தா அப்போ எவ்வளோ விமன் ரைட்டர்ஸ் தேவ் நாட் ஈவன் ரிட்டன், அப்போ எவ்வளோ ஆர்டிஸ்ட் தே நெவர் பிகேம் அன் ஆர்டிஸ்ட், they didn't even realize that they have art within them because they didn't have the time. Or இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா ப்ராபப்ளி இப்போ இருக்கிற ரைட்டர்ஸ் they are able to do that. ஒரு விமன் ரைட்டர்னால they can acquire help. ஸோ யாருக்காவது பே பண்ணி they can take care of their children, or husband டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் to take care of the children. ஸோ இதெல்லாம் பண்ணி if they are writingனாலுமே she is saying, பட் காலங்காலமாக கொடுத்த அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, that you should not abandon your family. ஸோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு அந்த தாட், நான் ஒரு மாதம் பிரேக் எடுக்கிறேன் இல்லை ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்து எழுதுறேன்னா, எனக்கு அந்த 2 மாதம் பிரேக்கில் என்னால் நிறைய எழுத முடியுது, நிறைய யோசிக்க முடியுது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது, இது 2 மாதங்கிறது வரைக்கும் ஓகே, 3 மாதம் ஆகிட்டா does it mean that I'm abandoning my family? 4 மாதம் ஆகிட்டா does it mean that I'm prioritizing my work and not my family?
பட் இந்த கொஷின்ஸ் மென்னுக்கு வருமா ஆர் இட் இஸ் டிஸ்கவுண்டட்? ஸோ இதை பற்றியும் அங்கே அந்த ஒரு மாரல் ஃபீலிங்கோடு ஷீஸ் ரைட்டிங். ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க இன்னொன்னையும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஃபீமேல் ஒரு மேல் அவங்களோட ஒர்க்கு சூப்பராக இருக்குது, பட் அவங்கள பற்றி ஒரு பர்சனல் விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், அது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதுக்கப்புறமும் நான் அந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறேன்னா அது எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது? ஏன்னா ஷீ சேயிங் இவ்வளோ நடந்தும் வி ஸ்டில் ஃபர்கிவ் ஒரு சில ஆர்டிஸ்ட்டை அண்ட் தென் வி கன்சியூம் their ஒர்க். நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, இட் இஸ் ஸ்டில் அன்கம்ஃபர்டபுள். ஆனால் வி நோ வி லவ் their ஒர்க். அவங்க அந்த வுடி ஆலனுடைய மூவிஸ் தான் சொல்லியிருப்பாங்க. என்னால் இப்போவும் வுடி ஆலன் மூவிஸ் நான் பார்க்க தான் செய்கிறேன். அப்போ நான் யாருன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ am I supporting a rapist? am I supporting an abuser? am I supporting a monster? அப்படிங்கிற ஒரு கொஷின் எனக்கு வரதான் செய்யுது. ஆனால் some people choose to live with that question and consume the art. Some people choose to cancel the artist, cancel their work. They try to do something else. So இப்படி I think this book is full of ஒரு argument, like arguments or perspectives, keeps questioning. ஏன்னா இந்த ஃபீலிங்கை நம்மளுக்கும் இருந்திருக்கும், அதை நம்ம கடந்து போயிருப்போம். லெட்ஸ் சே உங்களுடைய ஃபேவரட் டீம் அவங்க வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேள்விப்படும் போது there is a confusion. ஒரு சில பேர் they still want to support the team and accuse certain players of the team, or there will be people like okay நம்ம இதை ஸ்போர்ட்டாகவே பார்ப்போம், let's not get into too much of details அப்படின்னு பார்ப்போம். or ஒரு சில பேர் taking their time, இல்லை நமக்கு இன்னும் I'm not able to watch that sport, இன்னும் I'm not able to support the team, or somewhere வெளியில் I'm supporting the team, உள்ள have this feeling. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், நம்ம இதில் இருப்பாங்க, ஆர் வேர்ல்டு ரெனவுண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க நம்ம கன்சியூம் பண்ணுறதில்ல என்ன சேஞ்சஸ் ஏற்படுது when we come to know of their personal lives அப்படிங்கிற கொஷின் தான். பேக் தென் நமக்கு நிறைய அவங்களுடைய பயோகிராஃபியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் இருக்கும். இப்போ வித் த டெக்னாலஜி அண்ட் எவ்ரி திங், அவங்க இன்னைக்கு காலையில் எங்கே இருந்தாங்க, மத்தியானம் எங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் என்ன இன்வால்மெண்ட், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்கும், எந்த ரிலிஜனுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இவ்வளோ பர்சனல் விஷயம் நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி தெரியும் போது அது நம்ம அவங்களோட ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறத பாதிக்குதா பாதிக்கலையா? பாதிக்கப்படுற பீப்புளும் இருக்காங்க, பாதிக்காமல் அந்த ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. there is no right way to do it அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆர்குமெண்டேட்டிவ் புக் இது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிக் திஸ் புக் அண்ட் ரீட், ப்ளீஸ் கிவ் இட் அ ரீட். அண்ட் ஃபார் எனி ஆஃப் தோஸ் ஹூ சே என்னோட தலைவர், என்னோட ஆர்டிஸ்ட், என்னோட டீம், எங்கள் டீமை பற்றி நீங்கள் இப்படி பேசலாமா, ஆர்ட்டாக பாருங்கள், ஸ்போர்ட்டாக பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால், தென் ஆர்ட்டாக பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கிரிட்டிசிசமாக பாருங்கள். டோன்ட் டேக் இட் டூ பர்சனலி, டோன்ட் டேக் இட் வித்இன் யூ. வென் ஐ எம் கிரிட்டிசைசிங் அன் ஆர்ட், ஐ எம் கிரிட்டிசைசிங் அன் ஆர்ட். நீங்கள் எப்படி அந்த ஆர்ட்டை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்களோ, டேக் திஸ் கிரிட்டிசிசம் ஆல்சோ ஈஸிலி. ஏன்னா உங்களுக்கு இது ஈஸியாக எடுத்துக்க முடியல அப்படின்னா தட் மீன்ஸ் யூர் ஆல்சோ இந்த சேம் பேஜ். என்னால் அந்த ஆர்ட்டை ஈஸியாக எடுத்துக்க முடியல. So we'll have to come to an understanding. So அதுவும் இந்த புக் மூலமாக I got to know. So if you want to pick this book and read Monsters by Claire Dederer, இந்த புக்கான லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதனால் I want you guys to pick this book and read. And also watch ஜெயமோகன் அண்ட் பரத்வாஜ் ரங்கன் அவங்களுடைய இன்டர்வியூ ஆன் கலாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் பார்த்த இன்டர்வியூ வந்து இட் வாஸ் டூ குட். தே டாக் அபவுட் ரைட்டிங், தே டாக் அபவுட் poetry, they talk about literature, they talk about a lot of things, and பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பேசியிருந்தாங்க. ப்ராப்ளி அந்த இன்டர்வியூக்கான லிங்க்கும் வந்து நம்ம கீழே கொடுக்கலாம், இந்த புக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் if you can listen as podcast, இந்த கான்வர்சேஷன் ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் if you can just listen to it when you're doing something else, ப்ளீஸ் எங்களுடைய பாட்காஸ்ட், இந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அக்ராஸ் ஆல் ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்பாட்டிஃபை, ஜியோ7, கூகுள் பாட்காஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அங்கே போய் கேளுங்க. இன்னும் நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், நிறைய ஜானர்ஸில். ஸோ த புக் ஷோ யூடியூப் சேனல் போனீங்கன்னா யூ கேன் கம் அக்ராஸ் அ லாட் ஆஃப் book reviews or recommendations. On the other hand, you can listen to our podcast on audio streaming platforms. Thank you. Bye.